சிலர் மத்தவங்க தன்னை நேசிக்கலைன்னு ஒரு வருத்தப்படுவாங்க. நேசிக்கிறாங்க, நேசிக்கிறான்னு உத்தரவு விட்டுருங்க. உங்கள நீங்களே நேசிங்க. அது ரொம்ப முக்கியம். தன்னைத்தானே யார் ஒருத்தர் நேசிக்க பழகுறாங்களோ, அவங்க ரொம்ப பலமானவர்களா இருப்பாங்க அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. நீங்க உங்கள நேசிங்க. கண்டிப்பான்னு பார்த்து, "நீ ரொம்ப அழகா இருக்கடா." அழகா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? சொல்லி வைப்போமே, "அழகா இருக்கடான்னு" சொல்லுங்க. "நீ ரொம்ப பலசாலி." அப்படிங்கிற மாரி பாசிட்டிவாவே உங்கள பார்த்து நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்து பேசுங்க. மத்தவங்க முன்னாடி பேசுறாய்ங்க, அப்புறம் பைத்தியம்ன்ருவாங்க. தனியா இருக்கும்போது கண்ணாடி முன்னாடி உங்கள நீங்க பாசிட்டிவா எத்தன வார்த்தைகள் சொல்ல முடியுமோ, அவ்வளதெல்லாம் சொல்லுங்க. இப்படி சொல்லும்போது என்ன நன்மைகள் கிடைக்கும்னாக்கா, முதல்ல மனப்பதற்றம் போகுது. ஒரு விஷயத்த நீங்க தைரியமாக எதிர்கொள்வீங்க. பலகீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு மறைஞ்சே போயிடும் கிட்டத்தட்ட. புது புது விஷயங்கள செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் உண்டாகும். நான் என்னால முடியும். ஐ கேன் டூ, ஐ வில் மேனேஜ் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா உங்க வார்த்தை வர ஆரம்பிச்சுரும். அந்த பயங்கிறதே போயிடும். இதுக்கெல்லாம் முக்கியமா நெறைய சாதிச்சவங்கலாம் தன்னை நேசித்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு உலகில் சொல்லுது. ஸோ இதுவரைக்கும் நீங்க உங்கள நேசிக்கல அப்படின்னாலும், இனிமையாவது நம்மளை நாமே நேசிப்போம். அந்த பொண்ணு நேசிக்கிற இந்த பொண்ணு எந்த பெண்ணும் நேசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்மளை நாம நேசிப்போம். எல்லா பெண்களும் நம்ம நேசிக்க தொடங்குவாங்க. ஏன்னா நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ நீங்க முதல்ல உங்கள நேசிக்க பழகுங்க.